அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் திருக்குன்றம் கோயிலுக்கு புதன்கிழமை போயிருந்தேன். புதன்கிழமை பௌர்ணமினால் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடந்தது. அந்த கோயிலில் காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே போய் 2 அகல் விளக்கு நெய் விளக்கு வாங்கிட்டு நான் சுவாமியை தரிசனம் பண்ண போனேன். அந்த கோயிலில் கீழே பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பாங்க, சாய்பாபா இருப்பாங்க. வியாழக்கிழமை சாய்பாபா விசேஷமாக வழிபாடு செய்வாங்க. பிரத்திங்கரா தேவி இருக்காங்க. அப்படியே விளக்க வாங்கிட்டு இந்த மீனாட்சி இருக்கக்கூடிய தீபத்தில் நான் ஏற்றிட்டு துர்க்கைக்கு கொண்டு போய் காமிச்சிட்டு மனதார வேண்டிக்கிட்டேன். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களே சிறப்பாக இருக்கும். அங்கே இருக்கிற காவல் தெய்வமான முனீஸ்வரன் தெய்வத்தையும் நான் வேண்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய விநாயகர் அங்கே வச்சுருக்காங்க. அவங்களையும் தரிசிச்சுட்டு மேலே போய் முருகன் திருக்குன்றத்தில் பார்த்திங்கன்னா பழனி மாதிரியே மேலே படி இருக்கும். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானையும் வள்ளி தெய்வானியோட முருகன் தரிசனம் தர்றாரு. சுவாமியை சுற்றி வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி வச்சுருக்காங்க. மீனாட்சி அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தில் இருக்காங்க. நான் போனனுமே சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணாங்க. நம்ம ஊரில் கோயிலில் எப்படி அபிஷேக தீபாராதனை எல்லாம் காமிப்பாங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் எல்லா கோயில்லையும் இந்த மாதிரி சிறப்பாக செய்வாங்க. நம்மளுக்கு பார்வதிக்கு அழகாக அலங்காரம் பண்ணி தீபாராதனைலாம் காமிச்சு சிறப்பாக பூஜையை முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து அன்னதானம் கூட அந்த கோயிலில் இருந்துச்சு. நானும் சுவாமிக்கு வச்ச நெய்வேத்தியத்தை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.